தயவு செஞ்சு பெற்ற பிள்ளைங்க வந்து ஒரு தாய் தகப்பனை எப்படி பார்த்துக்கணும், ஏன் அவங்கள நம்ம கொண்டு ரோட்ல விட்டுறோம், எதனால இந்த பேராசை, எதனால வந்து நம்ம வந்து ஒரு 10 மாசம் சுமந்து பெற்றவங்களை வந்து நம்ம அனாதை மாதிரி தூக்கி எறிகிறோம் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். ஒரு வயதான முதியவர் வந்து ஒரு கட்டையில படுத்திருக்காரு. அவர் எதுக்காக வந்திருக்காரு சொல்லி அவர்கிட்ட கேட்போம். ஐயா 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 சாப்பிட்டீங்களா? ஏன் அங்க படுத்திருக்கீங்க? என்ன ஊர் நீங்க? ஏன் அங்க படுத்திருக்கீங்க? என்ன ஊர் நீங்க? உங்க பேர் என்ன? என்ன ஊர் நீங்க? பிள்ளைங்களாம் இருக்காங்களா? பிள்ளைங்களாம் இருக்காங்களா? பிள்ளைங்களாம் இருக்காங்களா? என்ன ஊர் நீங்க? என்ன ஊரு? ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? ஒரு அனாதை மாதிரி படுத்திருக்கீங்களா? சாப்பிடுங்க ஐயா, எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உடனே கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி தாய் தகப்பனை வந்து தயவு செஞ்சு ரோட்ல விடாதீங்க. அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இது இந்த பதிவு வந்து இந்த தாய் தகப்பனை வெளியில விடுறவங்களுக்காக ஒரு அறிவுரையான ஒரு வீடியோவா இருக்கட்டும். கண்டிப்பா எல்லாரையும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க.